ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண்ணீரல் தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது சர்ஜரி பண்ணவங்க, கர்ப்பிணி பெண்கள், ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நான் இதை சாப்பிடும்போது இம்மீடியட்டாக அவங்களோட பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 2 மண்ணீரல் எடுத்திருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் போட்டு இது தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ராவாகவும் நம்ம சமைக்கலாம், கட் பண்ணி சமைப்பாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது அதில் இருக்க சத்துக்கள்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்படி நம்ம வேக வச்சு பண்ணிட்டோம்னா எந்த சத்துக்களும் வீணடிக்கப்படாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஹை டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இது குக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் நெக்ஸ்ட்டு 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணிக்கலாம். இடையிடையே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் இதை நல்லா குக் பண்ண. இப்போ பாருங்கள், இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. இது நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் பிடிச்சிருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஓரம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 12 நிமிஷம் குக் ஆகிட்டு இருக்கு. நல்லா பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை எடுத்து இந்த மேலே இருக்க இந்த ஜவ்வு பகுதியெலாம் நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இதை கையிலே இப்படி எடுத்தோம்னா இது வந்துடும். வெந்து இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்துடும். இப்போ நாம் இதை நமக்கு தேவைப்படுற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நாம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தீங்களா அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே இதை போட்டு இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின உடனே நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா நமக்கு சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு பாருங்கள், எல்லாம் சாஃப்டாக வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ரா ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மண்ணீரல் எடுத்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெய்லாம் தளன்னு பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு மண்ணீரல் தொக்கு. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ராணிஸ் கஃபே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கன்.